சென்னை அருகே உள்ள பட்டாபிராமில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியனம். அவரிடம் பேசலாம். சுப்பிரமணி, ரயில் தடம் புரண்ட பகுதியில் சீரமைப்பு பணிகள் எந்த நிலையில இருக்கு? பத்மபிரியா, நேற்று இரவில் இருந்து தண்டவாளத்தை சரி செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இந்த பகுதியில் தண்டவாளத்தை சரி செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கிட்டத்தட்ட 136 பேர் இந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் ரயில் பயணிகளை பத்திரமாக காப்பாற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் 7 பயணிகளுக்கு இதில் காயம் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் லேசான காயம் என்பதால் பெரம்பூரில் உள்ள ரயில்வே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது இந்த பகுதியில் ரயில்கள் அனைத்தும் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய தண்டவாளத்திலேயே விரைவு ரயில்களும் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால் அனைத்து ரயில்களும் காலதாமமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று காலையில் இருந்துதான் மின்சார ரயில்கள் சேவை சென்று கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ற கணக்கில் தான் ரயில் சேவை சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பயணிகளுக்கு முன்கூட்டியே அறிவிப்புகள் ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பெங்களூர் செல்லக்கூடிய விரைவு ரயில்களும் காலதாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள், ரயில்வே அதிகாரிகள் ஆகியோர் இந்த கொளுத்து வெயிலிலும் கூட அவர்கள் தண்டவாளத்தை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தனியாக ஒரு என்ஜின் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தடம் புரண்ட ஒரே ஒரு ரயில் பெட்டி மட்டும் நேற்று இரவே எடுத்து செல்லப்பட்டு விட்டது. தற்போது என்ஜின் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கிறது. அதனை தண்டவாளத்தில் தூக்கி நிறுத்தி வைக்கும் பணி முடிந்திருக்கிறது. இன்னும் இன்று மாலைக்குள் இதனை முழுவதுமாக சரி செய்து விடுவதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா, சுப்பிரமணி, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபடுறதா நீ சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு சீரமைப்பு பணிகள் கடினமானதாக இருக்கிறதா? விபத்திற்கான காரணம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? கார்த்திகேயன், சரியாக நேற்று 7:15 மணி அளவில் சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய திருவனந்தபுரம் மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த பட்டாபிராமை அடுத்த இந்து கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது இந்து கல்லூரி சைடிங் ரயில் நிலையம் என்ற ஒரு வளைவு பகுதி இருக்கிறது. அந்த வளைவு பகுதியில் மின்சார ரயில் திரும்பி சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த மின்சார ரயிலை இடதுபுறத்தில் வந்து மோதி இருக்கிறது. இதனால் ரயில் பெட்டி தடம் புரண்டு இருக்கிறது. அதாவது சிக்னல் கோளாறு காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஓட்டுநர் அந்த சம்பவம் நிகழ்ந்தவுடன் மயக்கமடைந்திருக்கிறார். அவர் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த போது ரயில் ஓட்டுநரின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ரயில்வே துறையின் அதிகாரிகள் தற்போது இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்ஜின் சிக்னல் எந்த விதமான கோளாறு இல்லை என்றுதான் ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல இந்த விபத்து குறித்து ரயில்வே போலீசாரும் தனியாக விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன்.